ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் நான் ஷேர் பண்ணிடுறேன். மறக்காமல் அந்த எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஓகே, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீர் வாயுக்கான ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அக்னிபத் ஸ்கீம் மூலமாக எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 11 ஜூலை 2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31 ஜூலை 2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 25 செப்டம்பர் 2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போதுங்க. இந்த வேலைக்கு அன்மேரிட் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி தகுதி என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகபட்சமாக 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஜூலை 2005 2 ஜனவரி 2009 பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டாக 21 வயசு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமானதுங்க. அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் அதிகபட்சமாக இதுக்கு 12th பாஸ் பண்ணால் போதுமானது. கேண்டிடேட் ஷுட் ஹாவ் பாஸ்டு 10th +2 கேட்டிருக்காங்க. +2 எக்ஸாமினேஷன் வித்து மேத்தமேட்டிக், ஃபிசிக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th மேக்ஸு, ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சயின்ஸ் சப்ஜெக்டில் மினிமம் 50% மார்க் கேட்டிருக்காங்க. அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, ஐடி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு அல்லதில் பார்த்தா 2 இயர் ஒகேஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க வித்து பார்த்தா ஃபிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்டில் எனி ஸ்ட்ரீம், எனி 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. முதல்ல 12th மேக்ஸு, ஃபிசிக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது 3 இயருக்கான டிப்ளமோ இந்த கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து 12th ஒகேஷனல் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து 12th எனி கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாஸ்டு ஒகேஷனல் கோர்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கணும், அதுக்கான டொமிசைல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும், நேட்டிவிட்டி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேண்டட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் மேல் கேண்டிடேட் நீங்கள் மினிமம் 152 சென்டிமீட்டர் ஹைட் கேட்டிருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தா 152 கேட்டிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு மினிமம் செஸ்ட் சர்க்கம்ஷன் பார்த்தா 77 இருக்கணும், எக்ஸ்பென்ஷனில் 5 கேட்டிருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தா 5 சென்டிமீட்டர் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றதையும் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவல் ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கணும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேலரி பற்றி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 4 வருஷம் விட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அக்னிபத் ஸ்கீம் மூலமாக. அதுக்கான சேலரி எல்லாமே நல்ல சேலரி தான் கொடுப்பாங்க. இயர்லி பார்த்தா உங்களுக்கு 30 நாட்கள் லீவ் விடப்படும். அது இல்லாமல் சிக் லீவ் கொடுப்பாங்க, மெடிக்கல் லீவ் இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தா பே அலோவன்ஸு, அலைட் பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 4 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. அதில் ஃபஸ்ட் இயருக்கான சேலரி 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாயில் 70% அமௌண்ட் 21,000 ரூபாய் உங்கள் கைக்கு கொடுத்துருவாங்க. மீதி 30% 9,000 ரூபாய்க்கான அமௌண்ட்டை அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் போட்டு வச்சுருவாங்க.
இன்னும் ஒரு 9,000 ரூபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயரில் 33,000 ரூபாய் கிடைக்கும். 70% அமௌண்ட் கொடுத்துருவாங்க, 30% அமௌண்ட் கார்பஸ் ஃபண்டில் போட்டுருவாங்க. தேர்ட் இயரில் 36,500 சேலரி கிடைக்கும். ஃபோர்த் இயரில் 40,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக இந்த 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியே போகிற சொல்ல உங்களுக்கான அமௌண்ட், அதாவது 4 வருஷத்தில் 30%க்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுப்பாங்க. அதேமாரி மீதி 30% அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஒதுக்குறாங்க. இது ஒரு 5 லட்சம், அது ஒரு 5 லட்சம், டோட்டலாக வந்து 10.4 லட்ச ரூபாய் உங்களுக்கு சேவாநிதி பேக்கேஜ் மூலமாக 4 வருஷம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கைக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இதான் சேலரி பேக்கேஜ். ஓகே, ஸோ மொத்தமாக 4 வருஷம் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அக்னிவீர் ஸ்கீமில் 4 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ், டெத் கிளைம் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அக்னிவீருக்கான ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 இருக்க போதுங்க. முதல்ல ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் நடக்க போது. சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. மொத்தமாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சிலபஸும், அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சிலபஸும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கான சிலபஸும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்தா என்னமான இருக்கும் அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து வைப்பாங்க. அதுதான் ஃபேஸ் 2ல் இருக்க போதுங்க. ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டரை நீங்கள் வித்தின் 7 மினிட்ஸில் ஓடி காமிக்கணும் ஆண்களுக்கு. பெண்களை வந்து பார்த்தா 8 மினிட்ஸில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2க்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 புஷ்அப் எடுக்கணும் 1 நிமிஷத்தில், 10 சிட்டப் 1 மினிட்ல எடுக்கணும், அதேமாரி 20 ஸ்குவாட் எடுக்கணும் 1 மினிட்ல. அதுக்கு எல்லாமே மார்க் கொடுப்பாங்க. இது ஆண்களுக்கு. அதேமாரி பெண்களை பொறுத்த வரைக்கும் 10 சிட்டப் 1 மினிட் 30 செகண்டில், 15 ஸ்குவாட் 1 மினிட் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க 1 and 2, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கிடச்சிடும். ஹவு டு அப்ளை? ஸோ வெப்சைட் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். அக்னிபத் ஸ்கீம் அந்த வெப்சைட் மூலமாக போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்கலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸாக 550 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் இருக்காது. மற்றவங்க 550 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக எப்பவுமே ஒரு 4,000 to 5,000 வேக்கன்சி கிட்ட கொடுப்பாங்க. மேபி இந்த தடவையும் அதே வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே. ஸோ இதுதான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ 11ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் தேதி 31 ஜூலை 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேலையை பற்றின எல்லா அப்டேட்டும் நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.